இன்றைய உலகில் பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உலகில் பலர் நிரூபித்து வருகின்றனர். அந்த வகையில் தனி ஆளாக தனது மோட்டார் சைக்கிளின் மூலம் கடந்த ஒரு ஆண்டாக உலகை சுற்றி சாதனை படைத்திருக்கிறார் 40 வயதுடைய மீனாட்சி தாஸ். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் குவாஹாத்தியைச் சேர்ந்த அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் குவாஹாத்தியிலிருந்து நேபாளத்திற்கு மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தை தொடங்கி 64 நாடுகளுக்கு வெற்றிகரமாக சென்றுவிட்டு இறுதியில் தென்கிழக்காசிய நாடுகளில் எல்லாம் பயணம் செய்துவிட்டு குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து தனது மோட்டார் சைக்கிளுடன் விமானம் மூலம் அவர் மும்பை புறப்பட்டார். தினசரி 10 மணி நேரம் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டு வந்த அவர் உலகில் தாம் சென்ற நாடுகளில் எல்லாம் மோட்டார் சைக்கிள் ஆர்வலர்கள் தனக்கு வழங்கிய உதவிகளையும் ஒத்துழைப்பையும் மறக்க முடியாது என்று மீனாட்சி தெரிவித்தார். I traveled almost 1 year and now I'm in Malaysia. This is my end of my journey. I started from my own hometown, Guwahati, India. I went to Nepal, my first country. Then I went to Dubai. And I covered all the Middle East countries. Then I entered Europe. Europe also I covered each and every country in Europe. Then I went to UK. After UK I came down to Russia, Kazakhstan, China. Then the south, there's countries Laos, Vietnam, Cambodia, Thailand, Malaysia, Indonesia, Singapore. So total it's like 64 countries I have traveled so far within 1 year. And now it's a world record that I have broke, riding maximum countries solo on a motorcycle across countries. And now Malaysia is the last because I'm taking a flight from Kuala Lumpur to Mumbai and my bike is also going by flight to Mumbai. So this is my entire journey and this is totally supported by the riders community. Everywhere I went, all the riding community helped me for the accommodation, stay, exploring places, meeting people, know about the culture, the tradition, everything. So it was a life-changing experience for me. I am a different person now when I travel this whole 1 year, and with lot of beautiful memories. I'm going back my hometown, and I'm so happy and lucky that I'm safe till now. And I rode really around 65,000 kilometers alone. I represented women empowerment, represented peace and international friendship across the countries. Thank you so much for listening my stories, and I want to really encourage each and every generation, each and every gender, so that if you chase your dream, you can really achieve, and people will come to help you because God is there planning for you positive things. You just need to be very focused, determined. கடந்த டிசம்பர் மாதம் பஜாஜ் டோமினார் மோட்டார் சைக்கிளில் உலகை சுற்றும் தனது பயணத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் முடித்து உலக சாதனையை ஏற்படுத்திய போது தாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என மீனாட்சி மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். ஒரு ஆண்டுக்குள் மோட்டார் சைக்கிள் மூலமாக உலகில் பல நாடுகளை சுற்றி வருவது என்று முடிவெடுத்த போது எனது பயணத்திற்கு ஸ்பான்சர் எவரும் இல்லை. இந்தியாவுக்கு வெளியே எவரையும் எனக்கு தெரியாது. நம்பிக்கை, துணிச்சல் மட்டுமே எனக்கு மூலதனமாக இருந்தது. மோட்டார் சைக்கிளுக்கு எண்ணெய் நிரப்புவதற்கு பணம் வேண்டும் என்பதால் சில வேளையில் என் உணவை தியாகம் செய்துள்ளேன். உலகில் மனிதாபிமானம் கொண்ட பலர் எனக்கு உணவுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த பயணத்தில் முகம் தெரியாத பலர் எனக்கு வழங்கிய உதவிகளை தனது வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது என நெகிழ்ச்சியோடு மீனாட்சி நினைவு கூர்ந்தார்.